ஹாய், நான் விக்னேஷ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில தமிழ் வேர்ட்ஸை தெலுங்கில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த வேர்ட்ஸ் காமனாக பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸில், நீங்கள் தெலுங்கு மூவிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை வந்து எக்ஸாக்டாக எப்படி தெலுங்குல நம்ம சொல்லணும் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா தாங்கிக்க முடியாது. இப்போது என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னா நேனு தட்டுக்கோலேனு. அதே அவரால் தாங்கிக்க முடியாது அதை சொல்லணும்னா అతను తట్టుకోలేరు. అతను తట్టుకోలేరు. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்ஸுக்கு தகுந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து எண்டிங் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக அதோட வீடியோ வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதோட லிங்க் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இந்த எண்டிங் ஃபார்மேஷன் வந்து எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த வேர்டு பார்க்கலாம். புரிஞ்சிக்க மாட்டாங்க. புரிஞ்சிக்க மாட்டாங்க அதை தெலுங்குல பார்த்தீங்கன்னா அர்த்தம் சேசுகோரு. அர்த்தம் சேசுகோரு. அவர் என்னை புரிஞ்சிக்க மாட்டாரு அப்படின்னா అతను నన్ను అర్థం చేసుకోడు. అతను నన్ను అర్థం చేసుకోడు இல்லைனா அர்த்தம் చేసుకోరు அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். எடுத்துக்கிட்டு போ. எடுத்துக்கிட்டு போனா தீசுக்கு வெல்லு. தீசுக்கு வெல்லு. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதை எடுத்துக்கிட்டு போ. இதை எடுத்துக்கிட்டு போனா దీనిని తీసుకువెళ్ళు. దీనిని తీసుకువెళ్ళు. இப்போது இதை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னா దీన్ని తీసుకురా. దీనిని తీసుకురా. அதே போங்க எடுத்துக்கிட்டு போங்கன்னு சொல்லணும்னா தீசுக்கு வெல்லண்டி. வெல்லண்டின்னு சொன்னால் அது ரெஸ்பெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம எப்படி போங்கன்னு சொல்வோமோ அதுபோல் அண்டி யூஸ் பண்ணால் அது வந்து ரெஸ்பெக்ட் ஆகிடுங்க. நெக்ஸ்ட் பிடிவாதம். பிடிவாதம்னா மொண்டித்தனம். பிடிவாதம் அந்த வேர்டை பார்த்தீங்கன்னா மொண்டித்தனம்னு சொல்லுவாங்க. இப்போது எனக்கு பிடிவாதம் அதிகம். எனக்கு பிடிவாதம் அதிகம்னா నాకు మొండితనం ఎక్కువ. నాకు మొండితనం ఎక్కువ. அதே உனக்கு பிடிவாதம் அதிகம் அதை எப்படி சொல்லணும்னா నీకు మొండితనం ఎక్కువ. இப்போ அடுத்து பார்க்கலாம். கேலி செய்வது. கேலி செய்வது இல்லை கிண்டல் செய்வது சொல்லுவோம்ல, அது தெலுங்குல பார்த்தீங்கன்னா எகத்தாளி செய்யடம். அவன் என்னை கேலி செய்கிறான் அது சொல்லுனா అతను నన్ను ఎగతాళి చేస్తున్నాడు. ఎగతాళి చేస్తున్నాడు. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பேச்சு காட்டு. பேச்சு காட்டு. இப்போ யாரையாச்சும் எதாச்சும் பார்த்தோன்னா பேச்சு காட்டு சொல்லுவாங்கள்ல, அது தெலுங்குல சொல்லணுன்னா పలకరించు. யாரையாச்சும் பார்த்தா பேச்சு காட்டுன்னா ఎవరినైనా చూస్తే పలకరించు. పలకరించుன்னு சொல்லுவாங்க. పలకరించు. ఎవరైనా చూస్తే ఎవరినైనా చూస్తే పలకరించు. நெக்ஸ்ட் மெல்லியதாக. ஒல்லியாக. மெல்லியதாக நம்ம மெலிசாக கூட சொல்லுவோம்ல, அந்த வேர்டை தெலுங்குல பார்த்தீங்கன்னா சன்னகா. சன்னகா. இப்போது மெலிசா கட் பண்ண இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லுவாங்கன்னா சன்னகா கட் செய். இப்போ யாராச்சும் ஒல்லியாக ஆகிட்டு இருக்காங்க அது தெலுங்குல சொல்லணும்னா சன்னகா ஐயாடு. ஒல்லியாக ஆயிட்டான். ஒல்லியாக ஆயிட்டான்னா சன்னகா ஐயாடு. நெக்ஸ்ட் எதிர்பாராமல். இப்போ எதிர்பாராமல் அது தெலுங்குல பார்த்தீங்கன்னா అనుకోకుండా. అనుకోకుండా. இப்போது எதிர்பாராமல் சொல்லிட்டேன். எதிர்பாராமல் சொல்லிட்டேன் தெலுங்குல சொல்லணும்னா అనుకోకుండా చెప్పేశాను. అనుకోకుండా చెప్పేశాను. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தொடு. தொடு டச் பண்ணோம்ல, அது தெலுங்குல பார்த்தீங்கன்னா తాకు. அதை தொடு. அதை தொடுன்னா దానిని తాకు. இதை தொடு. இதை தொடுன்னா దీనిని తాకు. తాకుன்னா தொடு. நெக்ஸ்ட் பறக்குது. பறக்குதுன்னா ఎగురుతుంది. ఎగురుతుంది. அதே இப்போது அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். விமானம் பறக்குது. விமானம் பறக்குது இல்லை ஏரோப்ளைன் பறக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது தெலுங்குல பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் எகுருத்துந்தி இல்லைனா விமானம் எகுருத்துந்தி. எகுருத்துந்தினா பறக்குது அந்த மீனிங் தரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் விசிட் அவர் யூடியூப் சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில வேர்ட்ஸ் பார்க்கலாம்.